விசாலாட்சி ஆதார புதுப்பிக்கிறதுக்காக அக்ஷயா சென்டர் போறாங்க. அங்க வேலை பார்க்குற சரளா கையில அழகான ஒரு வளையல பார்த்து இது எங்க வாங்குனீங்கன்னு விசாரிக்கிறாங்க. அத கேட்டு சரளா இதுக்கு முன்னாடி வளையலே பார்த்தது இல்லையான்னு கோவப்பட்டுட்டு அங்கிருந்து எழுந்து போறாங்க. அவமானப்பட்டு வீட்டுக்கு திரும்ப வர சரளா போலீஸ்காரரான அவங்க ஹஸ்பண்ட் பானு பிரகாஷ் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி தனக்கும் அதே மாதிரி வளையல் வேணும்னு சொல்றாங்க. மறுநாள் பானு பிரகாஷ் அவருடைய ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வளையலை பத்தி விசாரிக்கிறதுக்காக சரளா வீட்டுக்கு போறாரு. சரளா அந்த வளையல் பாட்டி எனக்கு கிஃப்டா கொடுத்தது, அது எப்படி கழட்டணும்னு பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றாங்க. அந்த வளையல்ல இருக்கிற அரபிக் லெட்டரை நோட்டீஸ் பண்ற பானு பிரகாஷுடைய ஃப்ரெண்ட் இது அரிய வகை வளை, ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் சரளாவுடைய ஹஸ்பண்ட் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பானு பிரகாஷ் அந்த வளையல போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது இது மாதிரி இன்னொரு வளையல் வேண்டான்னு போனை தள்ளி போட்டு உடைச்சிடுறாரு. ஒரு நாள் ஒரு முஸ்லீம் லேடி சரளா கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கிறத பானு பிரகாஷ் நோட்டீஸ் பண்ணி அந்த லேடி கிட்ட என்ன விஷயம்னு விசாரிக்கிறாரு. அப்பதான் ஒரு திடுக்கிடும் விஷயம் தெரிய வருது. சரளா கையில இருக்கிற வளையல் அந்த லேடியுடையது. ஒரு நாள் திருடனுங்க அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து அந்த வளையல திருடிட்டு போவாங்க. அந்த லேடியுடைய ஹஸ்பண்ட் அவங்கள துரத்திட்டு போவாங்க. அப்ப திருடனுங்க ஒரு கலவரம் நடக்கிற இடத்துக்குள்ள நுழைய அங்க இருக்கிற போலீஸ் இவரை கலவரக்காரர்னு நினைச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த லேடியுடைய ஹஸ்பண்ட் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி அங்க வராரு. அவரை பாக்குற பானு பிரகாஷ் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டதே பானு பிரகாஷ் தான். ஒரு அப்பாவிக்கு இப்படி பண்ணிட்டோமே, இந்த வளையலை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. அதனால வளையலை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பந்தான் அந்த முஸ்லீம் லேடியுடைய வீட்டில் டிரைவரா வேலை பார்த்தவர் தான் ஆள் வச்சு அந்த வளையலை திருடினதுன்னு தெரிய வருது. அந்த ஆளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சரளா. அந்த ஆள் தான் அந்த வளையலை சரளாவுக்கு கிஃப்டா கொடுத்தது. பானு பிரகாஷ் இந்த விஷயத்த உயர் அதிகாரிக்கு தெரியப்படுத்த அவர் 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. உங்க வளையல் தான் இதுன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சரளாவுக்கு அந்த வளையல் எப்படி கழட்டுறதுன்னே தெரியாது. ஆனா அந்த முஸ்லீம் லேடி அந்த வளையலை கழட்டி தன்னுடைய வளையல் தான் அதுன்னு ப்ரூவ் பண்றாங்க.